ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. வண்டிக்கடை பட்டாணி சுண்டல், சமோசா மேலே ஊற்றி தருவாங்க. அது சுண்டல். அதுங்க சுண்டல் வந்து 8 மணி நேரம் ஊறி இருக்குது. மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் ஊற்றிடலாம். வெந்துட்டுருக்கு சுண்டல், பட்டாணி. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 தக்காளிங்க, 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 3 துண்டு. அது மேலே தூவி சாப்பிட்றதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி. இப்போ இது வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கணும். வெங்காய சட்னிக்கு எப்படி வதக்கணுமோ அந்தளவுக்கு வதங்கணும். அதிலே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடலாம். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வளவளன்னு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்குள்ளே பட்டாணி வந்துச்சா பார்க்கலாங்க. 5 விசில் போட்டிருக்கேன். பட்டாணி கொஞ்சம் வேகணும். ஒரு சமயம் 5 விசிலுக்கே நல்லா குழஞ்சிரும். இப்போ கொஞ்சம் முக்கால்வாசியாக வெந்திருக்கு. இதெல்லாம் இதில் ஊற்றிட்டு திருப்பி விசில் போட்டுக்கலாம். 3 விசில். அப்படி வெந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் விசில் போட வேணாம். இதெல்லாம் ஊற்றிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ எனக்கு முக்கால்வாசியாக வெந்திருக்கு. நான் கேஸில் வச்சுட்டு சிக்கன் குழம்பு மசாலா சின்ன ஸ்பூனில் 1, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு கலந்துடலாம். ஒரு 3 விசில் போட்டுடலாம். வேகட்டும். வெந்துச்சா பார்க்கலாங்க. 3 விசில் போட்டேன். பட்டாணி ஒரு சமயம் கரெக்டாக வேவுது. ஒரு சமயம் 5 விசிலுக்கு வெந்தது. ஒரு சமயம் 8 விசில் ஆகுது. 5 விசிலுக்கு முதல்ல வேகலை. இப்போ வெந்துச்சு. திருப்பி 3 விசில் எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகாத்தூள்லாம் 3 விசில் போட்டேன். ஒரு 2 நிமிஷம் கேஸில் பற்ற வச்சிடலாம். அது கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுடலாம். பசங்க நைட்டு டிஃபன் வேணாமா, இந்த மாதிரி சுண்டல் சமோசா வேணும்னாங்க. சமோசா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த சுண்டல் மட்டும் செஞ்சுருக்கேன். இன்னொரு வாட்டி இந்த சமோசா வீடியோவும் போடுறேங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சமோசா எல்லாத்தையும் பிச்சு பவுலில் போட்டு சுண்டல் ஊற்றிடலாம். வெங்காயம் அது மேலே தூவி சாப்பிட்றதுக்கு வெங்காயம் போட்டுட்டு வாங்க சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.